எனக்கு அருகாமல் தெரியாது. எதுக்கு தெரியாது? எனக்கு அருகாமல் தெரியாது. எனக்கு அருகாமல் தெரியும். ஆமாங்க. இந்த பயிலும் இதை இருக்கக்கூடிய பந்தன தேசம். ஆமா, அப்படி சொல்லக்கூடிய மலையாள தேசம் சொல்லக்கூடிய தேசத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வந்தள தேசம். அப்படி வந்தள தேசத்தை தான தபத்தோடு கூடி பரிமாணம் செய்து வரக்கூடிய என்னுடைய நாமதேயம் இதை இருக்கக்கூடிய ராஜசேகர மன்னன் அல்லது குணசேகர மன்னன். ஆமா, அப்படி ராஜசேகர மன்னன் என்னதா நானே இன்னும் இப்ப தெரியுமா? இப்ப தெரியுமா? தெரிஞ்சதா என்ன பண்ணனா? எங்கதா சாமி அங்க உட்கார்ந்து. ஏய், அப்படி இந்த கோயிலும் குணசேகர மன்னன் அப்படி சொல்லக்கூடிய அந்த பந்தன தேசத்தை தபத்தோடு கூடி பரிமாணம் செய்து வரக்கூடிய நாமதேயம் இந்த பந்தன நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாதொரு குறைமில்லாமல் படித்து கண்காண முறையில அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் நான் என்ன எப்படி வரணும்? முடியா அப்படி சொல்லக்கூடிய நாட்டிலே ஆளக்கூடிய இந்த ராஜசேகர மன்னன் தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற பொழுது என்னுடைய மணிமகனமானது எப்படி இருக்க வேண்டாம்? தங்க மணிமகனம் அப்படி சொல்லக்கூடிய மணிமகனமானது அங்கான முறையில் அலங்கரித்து இதுவா தங்கம்? ஆமா, இது தங்க மணிமகனம் இதுவா? ஆமா. எப்பேற்பட்ட கலர் போற அதே மாதிரி கலர் பெயிண்ட் அடிச்சா தங்கம் ஆயிடுமா? அங்கான முறையில் அந்த நாட்டை என்னுடைய மக்களுக்கு எந்த குறைமில்லாமலுக்கு நன்கான முறையில் ஆண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடா. என்ன நம்ம நாட்டுல எல்லாம் ஆம்பளைக்கு தானே பொண்ணு கொடுப்பாங்க, உனக்கு யாரு கொடுத்தது? யாரு?
கிஷன் சார். அப்படி இந்த பதிலும் எனக்கு திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக வேற யாரும் சப்புனா இருப்பீங்களா? எல்லாம் உச்சாரம் உடம்பு காப்பாத்துறாங்க. அண்ணா மாட்டி யாருன்னா பதினாறு திங்கி இருக்குங்க. அதானா எதுக்குடா அந்த முடி எது அனுப்ப கிடையாதா? பந்தல நாட்டை ஆள்வதற்காக வேண்டி எனக்கு திருமணம் ஆகி 12 ஆண்டு காலமாகிவிட்டது. 12 வருடம் ஆகிவிட்டது. அப்படி ஆகியும் புத்திர சந்தானமே இல்லை. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லையா? ஆமாடா. என்னதான் நீங்க வீட்டுல என்னதா என்ன 12 வருஷம் இங்க வா இங்க வாடா. என்ன மாமா கல்யாணம் ஆகி 12 இருக்கக்கூடிய ஓய். அந்த சிவபெருமானை வேண்டி தபமான செய்தோம். அப்படி இருந்த போதிலும் அத இருக்கக்கூடிய சிவபெருமான் மூலியமாகத்தானே எங்களுக்கு எப்படியாகியும் புத்திரசந்தானமானது கிடைக்கும். அப்படி என்று மனதிலே ஒரு கருத்தை கொண்டு அங்கான முறையில அந்த 2011 நேரத்தில் படுத்திருக்கக்கூடிய சிவபெருமானையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். ஆமாடா. அப்படி இந்த போதிலும் கொடுப்பார், சத்தியமா கொடுப்பார். கடவுள் அவரு. எப்படியா கண்டிப்பா கொடுப்பாருங்க. அவர் கடவுள் ஆச்சா? கண்டிப்பா கொடுப்பாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் கொடுப்பாரு, அவர் பக்தன், நான் கொடுப்பேன். நீ குடிப்பியா? ஆமா. நீ கொடுக்கிறதுக்கா நான் இருக்கிறேன். சொல்ல எப்படி கொடுப்பாரு? எப்படி குடிப்பீங்க? எப்படியா சொல்றேன் இல்லாமல் படிக்கு இதுவரை எல்லாம் அன்றாட முறையில ஆட்சி செய்து வருகிறான். அப்படி இருந்தாலும் இந்த பந்தநாட்டு மக்கள் ஏதாவது எனக்கு குறை இருக்கிறது என்று தெரிவித்தால் அந்த நொடியிலே தீர்த்து வைப்பேன். ஆமாடா. சொல்லலாம். ஏய் நீ சொல்ல. ஏய் அப்படி இந்த பயம் ஏய் உங்களுக்கு குறைது நீ சொல்ற அதை கேட்டு போயா. ஏய் அவன் குறைனா குறை இருக்கிறது. ஆமா குறை இருந்தாலும் குடிமக்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. ஏய் சொல்றா வாடா. நானே சொல்லவா? திருப்பூர் ஒரு லான்ச் கிடைக்க மாட்டேங்கிறான். ஆன்சா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்க அது? எங்க ஊர் திருப்பூர் லான்ச் அவன் சொன்னாங்க. சொன்னா நான் சிரிக்கிறாளா? அப்படி இந்த பையன் அன்றாட முறையில இந்த பந்தநாட்டை அரசு செய்து கொண்டு வருகிறான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதத்திற்கு சப்பாத்தி முள்ளு, வேலிகண்டா முள்ளு, தார முள்ளு, பாட்டோட தூள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பாதத்தில் வைத்து என் காலம் வைத்து ஒரு கசக்கி அநேக வந்தாங்க. என்னுடைய பாதத்தை வளைந்து விடினால் நீ எப்படி வாழ வேண்டாம். அப்ப வந்தாடி ஐத்தான் பணிந்த அவ்வாறு வாழ்ந்திருப்பாய். ஆமா. அப்ப இந்த போதிலும் இதை இருக்கக்கூடிய இன்றைக்கு இரவு யாருக்காக கேளிக்கை? யாருக்காக? இதை இருக்கக்கூடிய கானக பிரியன் அப்படி சொல்லக்கூடிய ஐயனுக்காக வேண்டி இன்று இரவு ஒரு கேளிக்கையானது இதை இருக்கக்கூடிய ஒற்றுமையை சார்ந்த ஓம் ஸ்ரீ வீரபாஞ்சாலி அம்மன் நாடக சபா அழைத்து அன்றாட முறையில இன்று இரவு ஒரு கேளிக்கையானது வைத்திருக்கின்றார்கள். அப்படி இந்த போதிலும் இந்த இன்று சாமிய ஐயப்பனாக இருக்கக்கூடிய ஐயப்பனை பாதாரங்க மனவலுக்கும் அம்மனாக இருக்கக்கூடிய இது கருமாரம்மனுடைய பாதாரங்க மனவலுக்கும் கொச்சிலமேடு சார்ந்த ஓம் ஸ்ரீ வீரபாஞ்சாலி அம்மன் நாடகமன்ற ஆசிரியர்கள் அத்தண்டாமனுடைய பாதாரங்க மனவலுக்கும் உனக்கும் அடியர் சிறிய ஒன்றும் தெரியாது கோடான ஒரு வணக்கம். அப்படி இருந்த போதிலும் இன்றைய தினம்
எனது தேவியாக இருக்கக்கூடிய குணவதி என்று சொல்லக்கூடிய கோப்பெருந்தேவி விநாயகர் எங்கே எதுக்கு இங்க நான் என்ன சொல்லுங்க கோப்பெருந்தேவி அப்படி சொல்லக்கூடிய என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய குணவதியை நான் அழைக்கிறேன் என்று சபைக்கு சீக்கிரம்